ஒருத்தனை திட்டுறதுக்கு எத்தனை வார்த்தை, அதுக்குள்ள எத்தனை ஆழமான அர்த்தம். சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பய, சல்லி காசுக்கு ஆகாத பய, வெறும் சல்லி பய. இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். சல்லி பையனோன்னா ஈனப்பைய, தாழ்ந்தவன் அப்படின்னு நம்ம எதுக்கு ஆகாதவன் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் அந்த சல்லி பய அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது? சல்லி காசுக்கு பிரயோஜனம் ஏன் சொன்னாங்க? உனக்கு சல்லி பைசா இருக்கா அப்படிமா. இதை கேட்டால் என்ன சல்லி காசு இல்லை அப்படிம்பாங்க. இந்த சல்லிங்கிறது நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் இருந்த நாணயம். அது பழைய காலத்து நாணயம். அது சில்லறை. அதை அள்ளி பாக்கெட் நிறையா போட்டு போனால் கலகலகலங்கும். இந்த நாட்டில் ஒரு 10,000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டா மாற்றி பாக்கெட்டில் வச்சுருங்க, நடந்து போங்க, சத்தமில்லாமல் போகும். ஆனால் ஒரு 50 பைசா 50 பைசா உள்ளே கிடந்தா கலகல கலகல நான் இருக்கேன்ட்டு போகும். இந்த சில்லறைகள் கூத்தாடும். பெரிய பணம் கம்முன்னு இருக்கும். பெரிய ஆள் கம்முன்னு இருப்பான். சின்ன சில்லற பைய சத்தம் போட்டே போவான். அதான் சில்லற பையம்பாங்க. இந்த சல்லி காசுங்கிறது சின்ன விலை மதிப்பு இல்லாத, ரொம்ப அதிக மதிப்பு இல்லாத பணம். சின்ன மதிப்பு உள்ள எளிய காசாக இருந்தது ஒரு காலத்தில். அதை அது மாதிரி இவன் பிரயோஜனம் இல்லாத பைய, அதை சல்லி பைசாவுக்கு என்ன வாங்க முடியும்? அந்த சல்லி காசு கூட வேண்டிய இல்லையே எங்களுக்காக சல்லி பையன்னு சொல்லுவாங்க. இந்த சல்லிகளை அந்த காலத்தில் ஒரு பொறுக்குவை மாதிரி கட்டி, அதை மாட்டு கொம்புல கட்டி வச்சுட்டு அந்த மாட்டை அடக்கிறவன் எடுத்துக்கலாம். இதை நிறைய ஜல்லி காசு சேர்ந்தா அதிக பணம் இருக்கும் இல்லையா? அந்த ஜல்லிக்காக விரட்டி பிடிச்சது தான் மாடு பிடித்தல். அது அதனால் ஜல்லிக்கட்டுன்னு அதனால வந்தது. முன்னால் ஒரு காலத்துல மாடு பிடித்தல், ஏறு தழுவுதல் அப்படிலாம் இருந்து ஜல்லிக்கட்டுன்னு ஏன் பேர் மாறிச்சுன்னா, இந்த ஜல்லிகளை வைத்து கட்டி வச்சிருந்தாங்க. அது அண்மை காலமாக நடந்திருக்கும். 1957ஆம் வருஷம் தான் அந்த நம்ம நாட்டில் பைசா வந்திருக்கு. நயா பைசா, புது பைசா. நயா பைசா வர்ற காலத்துக்கு முன்னாலலாம் இப்படி வேற ஓட்ட போட்ட காலனா அப்படிலாம் இருந்தது. 1957ல நான் பிறகு ஒரு 4 வருஷம் முன்னாலதான் இந்த பைசா ரூபாய் எல்லாம் அறிமுகமாயிருக்கு. அதுக்கு முன்னால இருந்த இந்த மாதிரி காசுகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதுல சல்லி காசுங்கிறது ஒண்ணு. சல்லி காசுங்கிறது ரொம்ப குறைந்த அளவுல 1 பைசா 2 பைசா மாதிரி இருந்துக்கலாம். சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை, அவன் ஒரு சல்லி பைய, அவன் என்ன பேச்சு அப்படின்னு திட்டுறதுக்கு இந்த மாதிரி காரணமா இருக்கு.